கதாபாத்திரமாக கேரக்டராக நம்மை தான் உருவகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பேசக்கூடிய நான் தான் அதுல இருக்கிறேன், அந்த சம்பவத்துல கேட்கக்கூடிய நீங்கள் தான் இருக்கிறீங்க. அப்படியே நான் சொல்ல சொல்ல உங்களுடைய மனக்கண்ல அப்படியே உங்களுடைய சிந்தனையில அதை ஓட்டிக்கிட்டே இருக்கு. மாதிரி நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்களே உங்களை கற்பனை செய்து கொள்ள வேண்டும். இது இந்த தலைப்புக்கு ஏதுவாக இருக்கும் என்பதற்காக சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தருணங்கள்ல மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக சில உரைகளை பேசும் பொழுது கதைகளாக சொல்லுவாங்க. முன்னொரு காலத்தில் இப்படி இருந்துச்சு, அப்படி நடந்த சம்பவங்களை சொல்லுவாங்க. நடக்காத சில விஷயங்களை கூட ஊமைப்படுத்தி சொல்லுவாங்க. பிறகு நடக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்லுவாங்க. கதையாக சொல்லும் பொழுது அதோடு நம்ம ஒன்றி உணைவதற்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். அப்ப அப்படியே நம்ம அந்த கதைக்குள்ள போயிடலாம். நம்ம திருப்பூர்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மழைக்காலத்தை கடந்துட்டோம். இப்ப பனிக்காலம். ஒரு மழை நேரத்துல நம்ம இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நாள் இரவு ஒரு 10:30 மணி போல, அது வரைக்கும் கடுமையான மழை பெய்ந்திருக்கிறது. அப்பதான் ஓய்ந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணி போல டயத்துல நம்ம இருக்கிறோம், வீட்டுல இருக்கிறோம். இந்த கதையில நான் தான், நீங்க தான், அப்படியே உங்களே காட்சிப்படுத்திக்கிடுங்க. பொதுவா சாப்பிட்டுட்டு படுத்த உடனே செல்போனை பார்க்கிற பழக்கம் இன்றைக்கு எல்லார் இடத்துல இருக்குது. அது மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே திருப்பூரை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை ராத்திரினா விடிய விடிய முழிச்சுக்கிட்டு சுத்துவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஃபுல்லா விடிய முழிச்சு சுத்துறதுனால ஞாயிற்றுக்கிழமை டயர்ட் ஆயிருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக நேரமாக தூங்கக்கூடிய பழக்கம் நம்ம இடத்துல பெரும்பான்மையாக இருக்கிறது. அது மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் மழை கடுமையான நேரத்துல பெரும்பாலும் வெளியே சுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடுமையான குளிர் நிலவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நம்ம வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஒரு இரவு 10:30 மணி போல படுத்து இருக்கிறோம். செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்மை அறியாமல் தூக்கம் வந்து கண் அயர்ந்து தூங்குற அளவுக்கு போயிட்டோம். திடீரென்று செல்போனு ரிங்கு அடிக்குது. கால் வருது, ஒரு போன். ஒரு 10:30 மணிக்கு மேலன்னு வச்சுக்கிறீங்க. ஒரு திடுக்கத்தோட முழிச்சு பார்ப்போம்ல. திடீர்னு அந்நேரத்துல இப்படி ஒரு போன் வந்துச்சுன்னா, அது தூங்கிட்டு இருக்கிற நல்ல அசதியா தூங்குற நேரத்துல வந்துச்சுன்னா அப்படியே ஒரு திடுக்கத்தோட எந்திரிச்சு செல்போனை பார்த்தா, செல்போன்ல நம்ம போட்டிருக்கக்கூடிய ட்ரூ காலர்ல நோட்டிபிகேஷன் வந்துடும். புது நம்பர் வந்தா யாருன்னு. இந்த நோட்டிபிகேஷன்ல பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையம், திருப்பூர் சவுத்துன்னு வச்சுக்குவோம், அங்க இருந்து அதனுடைய நம்பர் இருக்குது, பேர் அப்படி வருது, திருப்பூர் சவுத் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு. நமக்கு போன் வருது. பார்த்த உடனே ஒரு கருக்குன்னு ஆகும்ல, ஒரு திடீர்னு ஒரு நடுக்கம் ஏற்படும். என்னடா நமக்கு இந்நேரத்துல போன் வருது, அது இந்த நேரத்துல வருது, ஏன் வருது அப்படின்னு யோசனையோட போனை எடுத்து காதுல வைக்கிறோம். வச்ச உடனேயே ஒரு கடுமையான மிரட்டல் தோணியில ஒரு அழைப்பு அந்த பக்கத்துல இருந்து பேசுறாங்க. பேசக்கூடியவர் சொல்றாரு, சமீபத்தில் நடந்த ஒரு குற்றச்செயல் திருப்பூர்ல நிறைய நடந்துகிட்டு இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு குற்றச்செயல். ஒரு கொலையோ ஒரு பாம் பிளாஸ்டிங்கோ இது மாதிரி ஒரு காரியம்னு வச்சுக்கிறீங்க. அது மாதிரி மிகப்பெரிய ஒரு குற்றச்செயல்ல உங்களை நாங்கள் சஸ்பெக்ட் பண்றோம். நீங்க தான் குற்றவாளியா இருப்பதற்கு ஒரு சில ஆதாரங்கள் எங்க இடத்துல இருக்குது. உங்களை தான் நான் யோசிக்கிறோம், நீங்களா தான் இருக்க வேண்டும் என்றது போல எங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடைத்திருக்கிறது. அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க இந்த ஸ்டேஷனுக்கு வரணும். ஒருவேளை நீங்க வரலைன்னா இங்க இருந்து 2-3 கான்ஸ்டபிளை நாங்க உங்க வீட்டுக்கு தாட்டி விடுவோம், உங்களை இழுத்துட்டு வர வேண்டிய சூழல் இருக்கும், வேகமா வாங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் தோணியில இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. எப்படி இருக்கு நம்மளுடைய சூழல்? அப்படியே விடவெடுத்து போய், குளிர் பயங்கரமா குளிர் நிலவி கொண்டிருக்குது, வீட்டுல ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, குளிர்ல போத்திக்கிட்டு தூக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு இப்படி ஒரு போன் நமக்கு வந்துச்சுன்னா, நம்ம அந்த மாதிரி எந்த தப்பு தண்டாக்கு போனதில்லை. நம்ம வேலை உண்டு, தொழில் உண்டு, கம்பெனி உண்டு, பள்ளிவாசல் உண்டு, ஸ்கூலுக்கு போவோம், இவ்வளவுதான். ஸ்கூல்ல கொண்டு போய் பிள்ளைகளை விடுவோம், கம்பெனிக்கு போவோம், தொழுக போவோம், திரும்ப கம்பெனில இருந்து ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்களை கூட்டு வந்து வீட்டுல விடுவோம். நைட்டு லேட் ஆனாலும் பரவாயில்லை, கையில இருக்கக்கூடிய அந்த ஆர்டரை முடிக்கணும், தைக்கணும், வெட்டணும், அதை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவோம். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நண்பர்களோட அப்படி டீ சாப்பிட போவோம். அவ்வளவுதான் நம்முடைய பழக்க வழக்கம். எந்த தப்பு தவறுக்கு நம்ம போனதே இல்லை. நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இப்படி ஒரு போன் வருது, அதுல இதுல மிகப்பெரிய ஒரு குற்றச்செயல நம்மள சந்தேகப்படுற மாதிரி இப்படி ஒரு போன் வருது. நமக்கு தான் வந்திருக்கு. நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்தது மாதிரி நினைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு வர்ற மாதிரி நான் நினைச்சுக்கிடணும். அப்படியே விடவெடுத்து போய் உடம்பெல்லாம் நடுக்கம் ஏற்பட்டு அப்படியே முத்து முத்தா வேர்வைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வலிந்து ஓடிக்கிட்டு இருக்குது. பதட்டத்துல என்ன பண்றோம், வீட்டுக்காரம்மா எந்திரிச்சு, என்னங்க என்னாச்சு? ஒன்னும் இல்ல, இந்த வந்துடுறேன்னு சட்டையை போட்டு கிளம்புறோம். இந்த குளிர்ல இந்த நேரத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு, எங்க போறீங்க? இந்த வந்துடுறேன் சொன்னா அவங்க பயந்துக்கிடுவாங்கல்ல, சொல்லாம வேகமா கிளம்புறோம். தனியா போவதற்கு ஒரு பயம். தனியா போனோம்னா இருக்கிற கேஸ நம்ம தலையில போட்டுட்டா என்ன பண்றது? ஆளு கிடைக்கலன்னு நீதாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம தலையில போட்டு உட்கார வச்சுட்டானா என்ன பண்றது?
யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு போகணும். இந்நேரத்துல யாரை கூட்டிட்டு போறது, எல்லாம் தூங்கி இருப்பாங்களே. உடனே நம்முடைய நினைவுக்கு யார் வருவா, நம்மளுடைய நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒருத்தர் இருப்பார்ல, எங்க போனாலும் அவர் கூட தான் போவோம், நல்லது கெட்டதுன்னு அவரோட தான் சுத்துவோம், டீ சாப்பிடணும்னா கூட அவர் இல்லாம போக மாட்டோம், அவரை தான் கூட்டிட்டு போவோம். அப்படி ஒரு நண்பர் எல்லாத்துக்கும் இருப்போம். அவர் நம்முடைய நினைவுக்கு வர்றார், சரி அவரை கூட்டிட்டு போலாம். அவனுக்கு ஒண்ணுன்னா நான் போய் நிப்பேன், என்ன நேரமா இருந்தாலும் சரி, என்ன நிலையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அவனுக்கான என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கும். அப்படி ஒரு நண்பன், அவன்கிட்ட போய் கூப்பிடுவோம், அவனை கூட்டிட்டு போவோம். 2 பேரா போனா ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை அவர் வீட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாரு, பாத்துக்கலாம் அப்படின்னு அவருடைய வீட்டை போய் கதவை தட்டுறோம். அவர் கதவை திறக்கிறார். திறந்துட்டு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார். இந்த மாதிரி ஒரு சூழல், இந்த நேரத்துல கூட வா, நான் பேசிக்கிறேன், சும்மா துணைக்கு நீ வந்தீங்கன்னா போதும் ஸ்டேஷன் வரைக்கும் அப்படின்னு. அவர் உடனே சொல்றாரு, எப்படிப்பட்ட நண்பன், நம்முடைய கற்பனைகளை யார் நல்ல க்ளோஸ், எதுவா இருந்தாலும் அவன் தான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி இருக்கலாம், அவரை கற்பனை பண்ணிக்கிறீங்க, அவரை தான் போய் கூப்பிடுறோம். அவர் பதிலுக்கு சொல்றாரு, என்னால எல்லாம் வர முடியாது வீட்டை தாண்டி, ஓம் பிரச்சனையை நீ பாத்துக்க, நான் வந்து அந்த கேஸ்ல என்னையும் சேர்த்து உட்கார வச்சுட்டா சிக்கல் ஆயிரும், அதனால என்னால வர முடியாதுன்னு கதவை சாத்திடுறார். நீ போய் உன் பிரச்சனையை பாத்துக்க. இப்ப எப்படி இருக்கும்னா மனநிலை, ஏற்கனவே செய்யாத தப்ப நம்ம தலையில தீட்டிடுவாங்களோ, எதுக்கோ நம்மளை சேர்த்து கோர்த்து விட பாக்குறாங்களோன்னு ஒரு பயம். எந்த பிரச்சனைக்கும் போகாதவங்க நம்ம, சரி நமக்கு எல்லா நிலையிலும் அவனுக்காக போய் நின்று இருக்கிறோம், அவனை போய் கூப்பிடலான்னா அவன் ஒரு துரோகி மாதிரி இந்த நேரத்துல கைவிட்டானே சிந்தனையில நிறைய ஓடும். அவனுக்குலாம் என்னென்ன செஞ்சிருக்கிறோம், அவன் எப்ப எல்லாம் கூப்பிட்டுருக்கான், போய் நின்று இருக்கிறோம், என்ன கஷ்டத்துல போய் நின்று இருக்கிறோம், எவ்வளவு பொருளாதாரத்தை உதவி செஞ்சிருக்கிறோம், இப்படிப்பட்ட அயோக்கியனா இருக்கிறானே, கூப்பிட்டு இந்த நிலையில வரலையே, அவனையா சந்தேகிக்கப்பட போறாங்க, அவனையா விசாரிக்க போறாங்க, நம்மளை தானே கேட்க போறாங்க, கூட வாடான்னு கூப்பிட்டதுக்கு வரலையே அப்படின்னு ஒரு பக்கம் நம்மை நாமே நொந்துக்கிற ஒரு சூழல். இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்காக நம்ம இருந்திருக்கோமே இவ்வளவு நாள், இவனுக்காக இவ்வளவு செலவழித்திருக்கிறோமே, இவனுக்காக இவ்வளவு நேரத்தை செலவழித்திருக்கிறோமே, இவன் ஒரு ஆள் இப்படி இருக்கிறானே, இந்த நேரத்துல உதவ மாட்டேங்கிறானே. ஏன்னா நமக்கு நெருக்கடி கஷ்டமான நேரத்துல உதவணுங்கிறதா அந்த பழக்க வழக்கம். அந்த மாதிரி நேரத்துல அவனுக்கு உதவி, அவன் நமக்கு உதவாத்த, நம்மையே ஒரு நேரத்துல அப்படியே நொந்துக்கிறோம். இப்படிப்பட்ட அயோக்கியனா இருக்கிறான்னு நினைச்சிட்டு இங்க டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. வரல வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைய அசிங்கமாயிரும். காம்பவுண்ட் வீட்டுல இருப்போம், சுத்தி அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கும், நம்ம மேல ஒரு மரியாதை இருக்கும், இந்த குற்றச்செயல்ல இவர் தான் அப்படின்னு நாங்க கூட்டிட்டு வர வந்திருக்கிறோம், அடிச்சு இழுத்துட்டு போக வந்திருக்கோம், வந்துட்டாங்கன்னா இதுவும் சிந்தனையில ஓடுது. என்ன பண்றோம், சரி அடுத்து யாரையாவது கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பன் இருக்கிறான். அந்த நண்பன் அளவுக்கு இல்ல, ஆனா இவனுக்காக நம்ம நிறைய செலவழிக்கிறோம், நிறைய நேரத்தை செலவழிக்கிறோம், கூட போயிருப்போம். அவ்வளவுக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லாட்டாலும் ரொம்ப முக்கியமான ஒரு நண்பன், சரி அவனையாவது கூட்டிட்டு போலாம், அவனு வர்றானா என்னன்னு தெரியலையே, இப்படி பண்றானுங்களே இந்த நேரத்துல அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வீட்டு கதவை தட்டி அவனையும் கூப்பிடுறோம். அது யாருன்னு நீங்க கற்பனை செஞ்சுக்க, எனக்கு தெரியும் யாருன்னு, உங்களுக்கு தெரியும். நம்முடைய நண்பர்கள்ல ஒரு கேட்டகரி இருப்பாங்க, என்ன தப்பு சரி, என்ன தவறாக இருந்தாலும் சரி, என்ன நல்லது கெட்டதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒருத்தர் இருப்பான், அதுக்கு அடுத்த நிலையில ஒருத்தர் இருப்பான், அதுக்கு அடுத்த நிலையில வச்சிருப்போம். அந்த மாதிரி 2வது தரத்தில் இருக்கக்கூடிய நண்பர், அவரை சிந்தனையில வச்சுக்கிறோம். அவரை போய் தட்டுறோம் கதவை, அவர் வர்றாரு, என்னப்பா பிரச்சனை, பிரச்சனையெல்லாம் சொல்றோம், இந்த மாதிரி ஒரு சூழல் நெருக்கடி, நீ வாடா கூட வாடா ஸ்டேஷன் வரைக்கும் உள்ள வந்து உட்காரு, பேசுறது நான் பேசிக்கிறேன், நீ எதுவும் ஹெல்ப்லாம் பண்ண வேண்டாம், ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தா 2 பேர் 3 பேரா போனா அவங்க கொஞ்சம் நல்லபடியா விசாரிப்பாங்க, பேசிட்டு வந்துடலாம், எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லடா, நான் அந்த மாதிரி தப்பே செய்யல அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அவரு சொல்றாரு, அந்த நண்பன், உன் கூட வேணா வர்றேன், நானு ஸ்டேஷனுக்குள்ள வர மாட்டேன், வாசல் வரைக்கும் வேணா வருவேன், உள்ள எல்லாம் என்னால வர முடியாது, ஓம் பிரச்சனையில என்னைய நுழைக்க முடியாது, உள்ள வந்தா ஏதாவது என்னைய சிக்க வச்சிருவாங்க, அதனால நானும் வரமாட்டேன், நீ வாசல் வரைக்கும் கூட வந்து உன்னை டிராப் பண்ற, நான் திரும்ப வந்துருவேன், நீ போய் பேசிக்க, அது நமக்கு தெரியாதா, பிரச்சனையில உள்ள போய் பேசுவதற்கு தான் ஆள் தேவைன்னு நினைக்கிறோம், வாசல் வரைக்கும் போக தெரியாதா, இவ்வளவு தூரம் தேடி உன் வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்கவன் ஸ்டேஷன் வாசல் வரைக்கும் எனக்கு போக தெரியாதா, என்னடா இப்படி இருக்கிறீங்க ஆளாளுக்கு, இந்த மாதிரி சூழல் எல்லாரும் கைவிட்டுட்டீங்களா, நெருக்கடியான நேரத்துல அவன் வேற மிரட்டுற மாதிரி பேசி இருக்கிறான், டைம் வேற போய்கிட்டு இருக்க, இப்படி பண்றீங்களப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி நம்மளே போகலான்னு கிளம்பி போறோம். அப்புறம் ஒருவர் நினைவுக்கு வர்றார். அந்த நண்பர் எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 3வது கேட்டகரியில, அதிகமான பழக்கம் கிடையாது, அதிகமா அவரோட சுத்த மாட்டோம், டீ சாப்பிடணும்னு கூட அவரை கூப்பிட மாட்டோம், ஏதாவது என்னைக்காவது பார்ப்போம், பேசுவோம், சலாம் சொல்லுவோம், 2 டீ அவ்வளவுதான் பழக்கம், அவ்வளவு பெரிய நண்பர் கிடையாது. சரி அவனையாவது கடைசி கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
அவரை கூப்பிடுறோம். கூப்பிட்ட உடனே அப்படியா பிரச்சனை, இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சட்டையை போட்டுட்டு கூட வர்றாரு. ஸ்டேஷன் வரைக்கும் கூட வர்றாரு. உள்ள வந்து உட்கார்றாரு. நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. போய் விசாரணைக்கு வந்து பக்கத்துல துணையா நிக்கிறாரு. விசாரணை நடக்கிறது. விசாரணைகளை சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு குற்றச்செயல், ஒரு பாம்பு பிளாஸ்டிக்னு வச்சுக்கிறோங்க, வெடிகுண்டு வெடிச்ச நேரத்துல அந்த இடத்துல உங்களுடைய டவருடைய சிக்னல் எங்களுக்கு மேட்ச் ஆகுது, ஒருவேளை நீங்க தான் இருப்பீங்கன்னு சஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கூட பக்கபலமா வந்தா போதும், துணைக்கு வந்தா போதும், கொஞ்சம் ஆதரவா இருக்க, நம்ம பேசிக்கலாம்னு நினைக்கிறோம். திடீர்னு நம்ம பேச போகும்போது நீங்க நில்லுங்க பாய் நான் பேசிக்கிறேன்னு அவர் கூட வந்தவர் அவர் வாட்டுக்கு பேசுறாரு. நல்ல மனுஷன், எந்த தப்பும் செய்யல, இவரை பத்தி எனக்கு தெரியும், அவருக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கிறது, அதை வச்சு பேசுறாரு. இவருக்கு அந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லை, அது ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்கும், இவருக்கு நான் கேரண்டி, நான் ஜாமீன் எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன், இவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு இவர் பேசுறாரு. பேசுனவொன்னா அவங்க கன்வெயின் ஆயிடுறாங்க. கன்வெயின் ஆயிட்டு சரி ஓகே கூட்டிட்டு போங்க, விட்டுறோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கிறீங்க. வெளியே வந்த உடனே நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? எவனோ நண்பன் நினைச்சோம், எவனுக்கோ போய் நின்னோம், எவனுக்கோ நம்ம செலவழித்தோம், அவன்லாம் நம்மளுடைய கஷ்டத்துல உதவலையை அதிகம் பழக்கம் இல்லை. சும்மா வாடான்னு கூப்பிட்டதுக்கு கூட வந்து நமக்காக நின்று பேசி வாதாடி ஜாமீன் எடுத்து இப்படி காப்பாத்திட்டு வந்துட்டானே. ஒரு யதார்த்தமா அப்படியே பேச்சு வழக்குல சொல்லணும்னா கட்டி பிடிச்ச ஆனந்தத்துல அப்படியே கண்ணீர் மழுக அப்படி நிப்பாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு ஒரு நிலைக்கு போவோம்ல. நமக்கு இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டா இப்படி இருப்போம்ல, அப்படி ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கிடுங்க. இந்த கதை இப்படி ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இப்ப தலைப்புக்குள்ள நம்ம வந்துடலாம். மரணம், குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை விட்டு தப்பிக்கவே முடியாது, எல்லாம் சந்தித்தே தான் தீரணும். நீங்கள் எந்த மரணத்தை பார்த்து விரண்டோடி கொண்டிருக்கிறீங்களோ அந்த மரணம் உங்களை முலாக்கிக்கும், சந்திக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நம்முடைய பார்வையில மரணம் எப்படி இருக்கிறது என்றால், 20 வருஷம் கடந்துட்டோம், 30 வருஷம் கடந்துட்டோம், 40 வருஷம் கடந்துட்டோம், 50 வருஷம் கடந்துட்டோம், நம்ம அப்படியே பின்னாடி துரத்திக்கிட்டு வருது, நம்ம தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்றான் முலாக்கிக்கும், அது உங்களை சந்திக்கும். உங்களுடைய பாயிண்ட், உங்களுடைய மரணம் 50 தான், 47 கடந்துட்டீங்க, 3 வருஷம் இருக்கிறது, நீங்க பின்னாடி பார்த்துட்டு தப்பிச்சிட்டோம் நினைக்கிறீங்க, நீங்கள் முன்னே நோக்கி வந்துகிட்டு இருக்கிறீங்க, அது உங்களை சந்திக்கும், பிடிக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மரணம் நமக்கு ஏற்பட்டு விட்டால் யாரும் அதுல விதிவிலக்கு கிடையாது, எல்லாத்துக்கும் ஏற்படும். நம்மளோடு சகஜமாக வாழ்ந்த நிறைய தோழர்கள் இன்றைக்கு இல்லை. எத்தனையோ பேர் மரணித்து விட்டார்கள், எத்தனையோ மரண செய்திகளை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி ஒரு செய்தி நமக்கு வந்து விட்டால் பிறகு எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் இறந்து விட்டால், மரணித்து விட்டால் அவரோட ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அவருடைய பொருளாதாரம், அவ்வளவு வருஷம் திரட்டி இருக்கக்கூடிய காசு, பணம், வீடு, வசதி வாய்ப்பு, காரு, பங்களா, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பொருளாதாரம் இருக்கிறதல்ல, அது எல்லாம் அவர் அடக்கம் செய்வதற்கு தூக்கப்படும் பொழுது அவரோட வீட்டோட அது நின்றுவிடும், அவரோட பின் தொடராது. அவருடைய குடும்பத்தார், உற்றார் உறவினர், சொந்த பந்தம், நண்பர்கள் அவருடைய கல்லறை வரைக்கும், மண்ணறை வரைக்கும் வருவாங்க, அடக்கஸ்தலம் வரைக்கும் வருவாங்க. அடக்கி முடித்த பிறகு அவங்களும் திரும்பி விடுவாங்க. அவரோடு காலத்திற்கும் உடனே இருக்கக்கூடியது அவர் செய்திருக்கக்கூடிய நல் அமல்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதைத்தான் நான் முதல்ல அந்த சம்பவம் மாதிரி சொன்னேன். நமக்கு வந்திருக்கக்கூடிய அழைப்புன்னு சொன்னல, அது நம்முடைய மரணம்ங்கிற அழைப்பு வந்துருச்சு. இந்த உலகத்துல காசு பணத்தை சம்பாதிக்க வேண்டும், நல்ல நிலைக்கு போகணும், மார்க் அடிப்படையில் தவறு கிடையாது, ஆனால் அதுதான் முக்கியம் அப்படின்னு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறோம்ல, அதுதான் நம்முடைய முதல் நண்பன். மரணித்து கிடக்கிறோம், மரண நேரத்தை பற்றி நபிகள் நாயகம் சொல்றாங்க. நிறைய செய்திகளை கேள்விப்பட்டோம்னா ஒரே வார்த்தையில ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸிலேயே தெரிந்துவிடும். மன்னரை மரணத்துக்கு பிறகு உண்டான வேதனையை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்துல துவா செய்திருப்பேன், எல்லாத்துக்கும் அந்த வேதனையை அல்லாஹ் காட்டி விடுன்னு. பயந்து நடுங்கி விடுவீர்கள், வாழ்வதற்கே பயந்துருவீங்க. அதனால தான் அல்லாஹ்விடத்தில் அந்த பிரார்த்தனையை நான் செய்யல. இப்படி சொல்றாங்க பாருங்க, நீங்க மரணிக்க போற நிகழ்வுல இருந்து
உங்களுடைய மன்னரை வாழ்க்கையுடைய வேதனை வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் காட்டணும்னு ஆசைப்படுறேன். தெரிஞ்சா நீங்க மாறிடுவீங்க. இங்க தப்பு தண்டால போக மாட்டீங்க. பிறரை பற்றி நீங்கள் இழிவாக கருத மாட்டீங்க. அல்லாதான் அல்லாவுடைய தூதர் தான் முக்கியம் என்று வாழ்க்கை அமைத்துக்கிடுவீங்க. ஆசைப்படுறேன். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா நீங்க வாழ பயப்படுவீங்க ஒவ்வொரு நாளும். அதனால தான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யலைன்னு சொல்றாங்க. அவ்வளவு கடுமையான வேதனை, அதற்கான அழைப்பு வந்து விட்டது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு தருணத்துல ஒரு அன்சாரி தோழருடைய அடக்கஸ்தலம் அடக்கம் செய்வதற்காக குழி தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்குண்டான வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஓரமா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு கையில ஒரு குச்சி எடுத்து அப்படியே அதை கிளறி கொண்ட மண்ணை கிளறிக்கிட்ட பூமியை கிளறிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பொழுது தோழர்கள் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நபிகள் நாயகத்தை கவனிக்கிறாங்க. ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோடு, ரொம்ப கவலையோட இப்படி குச்சியை வச்சு மண்ணை கிளறிக்கிட்டே இருக்கிறாங்களே, ஏன் இப்படி செய்யறாங்க? இப்படி ஆச்சரியத்தில் ஒவ்வொருத்தங்களா கவனிக்கிறாங்க. சுத்தி வந்து ரசூல்லாவை சுற்றி அமர்ந்து உட்கார்ந்துட்டாங்க. என்னமோ ரசூல்லா செய்யறாங்க, என்னமோ சொல்ல போறாங்க. நபிகள் நாயகம் தலையை தூக்கி பார்க்கறாங்க. எல்லாம் அங்கங்க இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களே எல்லாருமே நம்மளை சுத்தி அப்படின்னு சொல்லி பார்த்து விட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்கள் கபருடைய வேதனையில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். ஒரு முறை இல்ல, இருமுறை இல்ல, 3 முறை சொல்றாங்க. திரும்ப திரும்ப சொல்றாங்க, கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். கபருடைய வேதனை எப்படி இருக்கும்? தொடர்ச்சியா சொல்றாங்க. ஒரு இறை விசுவாசி, ஒரு அடியான், அவன் உலக தொடர்புகள் எல்லாம் துண்டித்து விட்டு மரணிக்க போற நேரத்துல, மன்னரை வாழ்க்கை மறுமை வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய நேரத்துல, அவனிடத்துல சக்கராத்துடைய நேரத்தில் அவனுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் வானவர்கள் வருவார்கள். சூரிய ஒளிக்கு ஒப்பான பிரகாசம் வீசக்கூடிய அளவிற்கு வானத்திலிருந்து வானவர்கள் சிலர் வருவார்கள். அவர்களிடத்தில் வரும் பொழுதே அவருடைய கையில சொர்க்கத்துடைய கஃபன் துணிகள் இருக்கும். அதிலிருந்து வரக்கூடிய நறுமணம் சுவனத்துடைய நறுமணம், கஸ்தூரியை விட மதிப்புமிக்க கூடுதல் நறுமணத்தோடு கொண்டு வருவார்கள். அவருடைய பார்வைகள் எட்டும் அளவிற்கு அடக்க அந்த மரண தருவாயில சக்கராத்துடைய வேதனையில் இருக்கக்கூடிய அடியாருடைய பார்வைக்கு எட்டும் அளவிற்கு மரணிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தாரெல்லாம் சுத்தி நிற்பாங்க. அப்படி குடும்பத்தார் சுத்தி நிற்கும் பொழுது அவர்களோடு பக்கத்தில் அவருடைய கண் பார்வைக்கு எட்டும் தூரத்தில் வந்து நின்னுக்குவாங்க. நின்று விட்டு, நல்ல ஆத்மாவே, நீ ஏக இறைவனுடைய மன்னிப்பை நோக்கியும் அவனுடைய திருப்தியை நோக்கியும் இந்த உலகத்தை விட்டு நீ வெளியேறிவிடு, மரணித்து விடு என்று அவர்கள் சொல்லுவார்கள். சொன்ன உடனே ஒரு பாத்திரத்திலிருந்து தண்ணீர் ஊற்றும் பொழுது எவ்வளவு இலகுவா கீழே கொட்டுதோ அது மாதிரி அவருடைய உடம்பிலிருந்து உயிர் அப்படியே வழிந்தோடி விடும், வெளியேறி விடும். அதை எடுத்துக்கிட்டு வானத்துக்கு போவாங்க. ஒவ்வொரு வானமா போவாங்க. போகும்போதெல்லாம் மலக்குமார்கள் கூடயே வருவாங்க. அந்த நறுமணத்துல அல்லாஹ்விடத்துல வரைக்கும் கொண்டு போகப்படும். அல்லாஹ் சொல்லுவான், இந்த நல்ல அடியாரை பற்றின பதிவேடு இருக்கிறது, அதுல நல்ல மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவரை இவருடைய ஆத்மாவோட உடலோடு கொண்டு போய் சேருங்கள், அடக்கம் செய்யட்டும் என்று சொல்லி அவருடைய உடம்போடு கொண்டு வரப்படும். மண்ணறையில கொண்டு போய் அடக்கம் செய்யப்படும். மண்ணறையில அடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஒரு சில வானவர்கள் வருவாங்க. உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய தூதர் யார் என்று கேட்பாங்க. எல்லாவற்றிற்கும் அவர் சரியான பதிலை அளித்து விடுவார். அளித்த பிறகு உன்னுடைய விசாரணை இந்த நாளில் முடிந்து விட்டது, நீ ஓய்விடு, உறங்கு என்று அவர்களிடத்தில் சொல்லப்படும் என்று அவருடைய விசாரணை பற்றி சொல்றாங்க. மரணிச்சிட்டாரு. மரணித்த பிறகு அவரை கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு உண்டான நிகழ்வுகள் சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க. பிறகு அதே மாதிரி அந்த நல்ல அடியாருக்கு சுவனத்துடைய நறுமணங்கள் வரும், சுவனத்துடைய விரிப்புகள் வரும், சுவனத்துடைய வசதி வாய்ப்புகள் வரும். அவரோடு நறுமணம் வீசக்கூடிய ஒரு நல்ல அடியார் கூட வந்து அமர்ந்து கொள்வார். அதனுடைய விளக்கம் 2வது சொல்றேன். அதே மாதிரி ஒருவர் கெட்ட மனிதராக இருந்தால், கெட்ட அடியாராக இருந்தால், அவரிடத்துல வணக்குமார்கள் வரும் பொழுது கருத்த விகாரமான முகத்தோடு வருவார்கள். அந்த அடியாருடைய கண் பார்வை எட்டும் துயரத்துல வந்து உட்கார்ந்துக்குருவாங்க. உட்கார்ந்து நீ போதும்டா, நீ செய்த அழிச்சாட்டியும் உன்னுடைய உயிரை நீ விட்டுவிடு என்று சொல்லப்படும். கம்பளி துணி இருக்கும்,
அப்பொழுது உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் அவருக்கு அருகில வந்து அவருடைய முகத்திலையும் விழாப்புறத்திலும் அடித்து, இறைவனுடைய கோபத்தை பெற்றவனே, இறைவனுடைய சாபத்தை பெற்றவனே, நீ உன்னுடைய உயிரை உடல்ல இருந்து வெளியேற்றி விடு என்று சொல்லிவிட்டு நனைத்த கம்பளி துளியிலிருந்து முள்ளு கம்பிகளை பிடுங்கி எடுப்பது போன்று உயிரை அப்படியே ரொம்ப சிரமப்படுத்தி உடம்புல இருந்து பிரித்து எடுப்பார்கள். இந்த மரண நேரம் வருது பாத்தீங்களா, இப்பவே வேதனை ஸ்டார்ட் ஆயிரும். மரணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்திலே நம்முடைய நிலை என்ன என்று தெரிந்துவிடும். பிறகு அவர் அப்படியே எடுத்துட்டு போடுவாங்க. மலக்குமார்கள் அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய இந்த கேடுகட்ட உயிரை ஏன் இங்கே கொண்டு வந்தீங்க என்று சொல்லப்படும். பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இவனுடைய கெட்ட ஏட்டில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறோ அதற்குண்டான தண்டனை இருக்கிறது, அவனை கொண்டு போய் அவனிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லப்படும். அவனுடைய உடம்புல ஒப்படைக்கப்பட்டு அவன் கொண்டு போய் அடக்கம் செய்யப்படுவான். அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவனிடத்துல நல்ல ஆத்மாவிடத்துல நல்ல அடியானிடத்தில் கேட்கப்பட்ட அதே கேள்வியில் கேட்கப்படும். எல்லாவற்றுக்கும் தப்பு தப்பாக பதிலளிப்பான். பிறகு அவனிடத்துல கருமையும் விகாரமும் கொடூரமும் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு மனிதர் சாட்டப்படுவார். அவர் கொண்டு வந்து இப்படி ரசூலுல்லாஹ் அப்படியே விளக்கமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீண்ட நிறைய பெரிய ஹதீஸ். அவரோட வந்து பக்கத்துல படுத்துக்குவாரு. பிறகு அதனுடைய நிலையை சொல்றேன். இப்ப நம்ம முதல்ல சொன்னல ஒரு கதை, நமக்கு காவல்துறையிலிருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அழைப்பு வருதுன்னு, அது நம்முடைய மரணம். அதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது, மரணம் வந்துருச்சு. நம்ம முதல்ல நம்ம உதவிக்குன்னு ஓடக்கூடியது உலகத்துல நம்முடைய உற்ற நண்பன். அந்த நண்பன் தான் நம்முடைய காசு பணம். அது நம்ம வீட்டோட முடிஞ்சு, நமக்கு எந்த உதவிக்கும் வராது. அல்லாஹ்வே சொல்றான், இந்த நாள்ல உங்களுடைய காசு பணம் அதிகாரம் எதுவும் உதவாது. எப்படி இருக்கும் பாருங்க அந்த நிலையில. இந்த உலகத்துல பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், நல்ல நிலைக்கு போக வேண்டும் என்பதற்காக நிறையவற்றை தியாகம் செய்திருப்போம், மறுமையை அடகு வைத்திருப்போம். மரணிக்கிற நேரத்தில் கடுமையான உலகத்தோடு ஒப்பிடும் போதாங்க நமக்கு அந்த வலி பொருந்தது. ஒரு நெருக்கடியா ஒரு பெரிய குற்றச்செயல்ல நீதான் குற்றவாளி என்ற அழைப்பு வரும் பொழுது நமக்கு உதவுவதற்கு யாரும் இல்லையே என்று நினைக்கும் பொழுது நெஞ்சு படபடக்குதுல. அதை விட பெரிய விஷயங்க திரும்ப வாய்ப்பளிக்கப்படாது. மரண அழைப்பு வந்து விட்டால் நமக்கு உதவுவதற்கு நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய கம்பெனி, நம்முடைய சொத்து, நம்முடைய வீடு, நம்முடைய காரு, நம்முடைய பங்களா எதுவும் உதவாது. அப்ப நினைப்போம்லங்க, அட இதுக்காடா இவ்வளவு நாள் கூடுன, அட இதுக்காடா இவ்வளவு நாள் என்னுடைய தியாகம் பண்ண, நேரத்தை வீணடித்த, தொழாம இருந்தேன், நோன்பு வைக்காமல் இருந்தேன், எந்த வழியில வேண்டாலும் திரட்டலாம் என்று இருந்தேன் அப்படி நினைப்போம்ல. முதல் நண்பன் நமக்கு கைவிடிக்கும் போது யோசிக்கிறாரா, யோக்கிய பையல உனக்காடா நான் இவ்வளவு செஞ்சேனே, பொருளாதாரம் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி குவிந்திருக்கும், ஆனால் உதவாது. எப்படி இருக்குங்க அப்ப நிலைமை? இரண்டாவது நண்பர் நம்முடைய சொந்த பந்தம். தூக்கிட்டு கபர் வரைக்கும் வருவாங்க, அடக்கம் செஞ்சுட்டு திரும்ப போயிடுவாங்க. நபிகள் நாயகம் அழகா சொல்றாங்க, ஒரு மனிதர் அடக்கம் செய்யப்படும் பொழுது அவருக்கு எல்லாமே அல்லாஹ் எடுத்து காட்டிக்கிட்டே இருப்பான் மண்ணுக்குள்ள, என்ன நிகழ்வு வெளியே நடந்துகிட்டு இருக்குதுன்னு. ஏன்னா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோன்னு தெரியணும்லங்க. ஆயிரக்கணக்கான பேர் கூட சில ஜனாசாக்களை அடக்கம் செய்ய வருவாங்க, 5-10 பேர் கூட வருவாங்க. ஒவ்வொருத்தங்களுடைய நிலையை பொறுத்து அடக்கம் செய்யும் பொழுது அவருக்கு எல்லாமே காட்டப்படும். புதைக்கிறாங்க, வெளியே இத்தனை பேர் நிக்கிறாங்க, ஒவ்வொருத்தங்களா போய்கிட்டு இருக்கிறாங்க. கடைசி மனிதர் அங்கிருந்து கடக்கக்கூடிய செருப்புடைய ஓசை வரைக்கும் அவருக்கு காட்டப்படும். இப்பதான் தெரியும் முடிஞ்சிரா காரியம். யாருமே இல்லை இந்த நாள்ல, நம்மளுக்கு 50 பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம போய் எனக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்திருக்கு கூட வாடான்னு சொல்லும் பொழுது, நான் வாசல் வரைக்கும் வர்ற, உள்ள வந்து உன் பிரச்சனையை என்னால பார்க்க முடியாது என்று சொல்லும் பொழுது எப்படி இருக்கும் நமக்கு? அதே மாதிரிதான் உன்னுடைய கபர் வரைக்கும் வருவேன், உன்னை அடக்கம் செய்து விட்டு திரும்ப வந்துருவேன். ஒரு டூருக்கு போவோங்க, ஒரு சிலர் மண் இருக்கக்கூடிய ஏரியாக்களுக்கெல்லாம் போவாங்க, கடற்கரை ஏரியாக்கெல்லாம் போவாங்க, கீழே உட்கார மாட்டாங்க. வந்திருக்கோம் டூருக்கு தான் வந்திருக்கிறோம், பரவாயில்ல மண்ணில் உட்காரலாம், சாப்பிடலாம், பிடிக்கலாம், அது கூட ஒரு விரிப்பு எடுத்து விரிச்சுக்குவாங்க. தொழுகைக்கு நம்ம சொல்றோம்ல, தொழுகைக்கு கீழே எல்லாம் விரிப்பு விரிச்சிருக்கோம், இருந்தாலும் முசல்லா கொண்டு வாங்க, முசல்லா கூட வருவோம், தவறு கிடையாது, அதுல கீழே உட்கார வேண்டான்னு. அப்படி வளர்த்த உடம்பு கொண்டு போய் புதைப்பாங்க மண்ணுல. தூங்குவதற்கு கூட அதுல நம்ம யதார்த்தமா தூங்க மாட்டாங்க. டூர் போயிருக்கிற இடத்துல எதுவும் வசதி இல்லைன்னா கூட ஏதாவது எடுத்து விரிச்சிட்டு செருப்பை போட்டு உட்கார்ற ஆள்லாம் இருக்கிறோம். மண்ணில் உட்கார மாட்டோம், டைரக்டா அந்த மண்ணில் கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துருவாங்க.
குளிக்கல மூடிட்டு வந்துருவாங்க. மழை பெய்தால் தண்ணீர் உள்ள இறங்கும், அதுலதான் கிடந்தாகணும். அதான் நம்முடைய வாழ்க்கை. எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கும் பொழுது எப்படி இருக்குங்க? அடே வாசல் வரைக்கும் வர்றவ எனக்காக உதவ உள்ள வரவே மாட்டியா என்று நம்ம ஏங்குறோம்ல இந்த உலகத்துல. மறுமையில் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை. மரணத்துக்கு பிறகு அடக்கிடுவாங்க. உள்ள வந்து உதவ மாட்டீங்களா, ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, கூட இருக்க மாட்டீங்களா? யாரும் கிடையாது. அந்த சொந்த பந்தத்திற்காக எத்தனையோ விஷயங்களே தியாகம் செய்யறோம், சிந்தித்து பார்க்கணும். மூணாவது நண்பரா சொன்னல, பழக்க வழக்கம் அதிகம் கிடையாது, ஒன்னா சுத்த மாட்டோம், செலவழிக்க மாட்டோம், அதுதான் நம்முடைய நல் அமல்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒருவர் நல்ல அடியாராக இருந்தால் அவரிடத்துல மண்ணறையில புதைக்கப்பட்ட பிறகு வெள்ள ஆடை உடுத்தி நறுமணம் வீசக்கூடிய ஒரு மனிதர் அவர் பக்கத்துல வந்து துணைக்கு வந்து உட்கார்ந்துக்குவார். எப்படிப்பட்ட நிலை பாருங்க. மண்ணுக்குள்ள புதைச்சிட்டாங்க நம்மள. மண்ணுல நம்ம பழக்க உயிரோடு இருந்திருந்தா அதுல படுக்க மாட்டோம், உட்கார மாட்டோம். ஆனால் புதைச்சிட்டு காசு பணம் சொத்து எல்லாத்தையும் அவங்கவுங்க பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. சொந்த பந்தம்லாம் வர்றாங்க. பிரார்த்தனை செய்வதற்கு கூட அதுல 10 பேருக்கு கூட மனசு வராது. அப்படித்தான் இருக்குது நிலைமை. கடமை கையை தூக்கிட்டு 2 இது கேட்டு போயிடுறாங்க. ஒரு சிலர் மாத்திரம்தான் உளப்பூர்வமாக இறைவனிடத்துல இவருடைய பாவங்களும் மணி என்று துவா செஞ்சுட்டு போறாங்க. யதார்த்தம் பார்க்கிறோம்ல, எத்தனை கபூர் அடக்கங்களுக்கு நம்ம போயிருக்கிறோம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு கபூர் உங்களை தூக்கிட்டு போகும்போது கூட நடந்து மையவாடி வரைக்கும் நீங்கள் போனால் ஒரு கிராத் அளவுக்கு நன்மை. அடக்கம் செய்துவிட்டு அவருக்கு பிரார்த்தனை எல்லாம் முடித்து தொழுகையெல்லாம் முடித்து அவருக்காக பிரார்த்தித்து நீங்கள் வந்தால், திரும்ப வந்தால் உங்களுக்கு 2 கிராத் அளவுக்கு நன்மை. ஒரு கிராத் என்பது உஹது மலையை விட அதிகமான அளவுக்கு நன்மை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தெரியுது, ஆனா நம்ம நடந்து போக யோசிக்கிறோம், பிரார்த்தனை செய்ய யோசிக்கிறோம், கபருடைய அடக்கம் செய்வதற்குண்டான வேலைகளுக்கு யோசிக்கிறோம். அவ்வளவு நன்மை கிடைத்தாலும் பரவாயில்லை, சக மனிதனுக்கு நினைக்கிறோம்ல, நமக்கு அப்படித்தான் நினைப்பாங்க, நம்ம அப்படித்தான நிலைமை ஏற்படும். எப்படி இருக்குங்க? அந்த மூணாவது நபர் சொன்னல, நம்முடைய கஷ்டத்துல ஓடி வந்து நமக்காக பரிந்து பேசி நமக்காக வாதாடி நம்முடைய தப்பை வந்து நான் பாத்துக்கிற தப்புலாம் கிடையாது அப்படின்னு நமக்கு உதவி செய்யறாங்கல்ல, அதுதான் நாம் செய்திருக்கக்கூடிய நல் அமல்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்க நல்ல அடியாராக நல் அமல்களோடு நீங்கள் இருந்தால் நறுமணம் வீசக்கூடிய வெள்ளை நிறை ஆடையோடு ஒருவர் உங்களோடு வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிடுவார். அவரிடத்தில் நீங்கள் கேட்பீங்க, யாரப்பா நீ, நல்லவனா இருக்கிறிய, நல்ல நறுமணம் வீசுறவனா இருக்கிறிய என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் அவர் சொல்லுவார், நான் தான் உன்னுடைய நல் அமல்கள், நான் பாத்துக்கிறேன், நீ தூங்குடா. இப்படி பாருங்க, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீ வாட்டுக்கு தூங்கு. நபிகள் நாயகம் ஒவ்வொரு நிகழ்வாக மறுமையில சொல்றாங்கல்ல, நீங்கள் குர்ஆன் ஓதினால் அது உங்களுக்கு மேகம் போல வந்து உங்களுக்கு நிழல் தரும், உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசும், உங்களுடைய தொழுகை அந்த நாள்ல உங்களை தனித்துவப்படுத்தும், ஒளி செய்திருக்கக்கூடிய கைகள் உறுப்புகள் எல்லாம் வெண்ணிறமாக பிரகாசமாக இருக்கும், அது அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசும். உங்களுடைய ஒவ்வொரு அமலுக்கும் அந்த நாள்ல வெயிட் இருக்கிறது. நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு அந்த நாள்ல மிகப்பெரிய வெயிட் இருக்கிறது. நபிகள் ஒவ்வொன்றா பட்டியப்படுத்தும், அதெல்லாம் நமக்காக வந்து பேசும், நமக்காக வாதாடும். இவன் இதெல்லாம் செஞ்சிருக்கான், உனக்காக செஞ்ச அல்லாஹ் இவனை விடு என்று. கபர்ல அதே தாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதே நீங்கள் இந்த உலகத்துல உங்களுடைய முதல் நண்பருக்காக, 2வது நண்பருக்காக, 3வது நண்பரை நீங்கள் தேடாமல் வாழ்க்கை அமைத்திருந்தால், கெட்ட அடியானாக இருந்தால், கொடூரமான ஒரு தோற்றத்துல அருவருப்பா பார்க்கிறதுக்கு ரொம்ப விகாரமாக துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு உருவம் உள்ளே வரும், உங்களோடு பக்கத்துல வந்து படுத்துக்கும். ஏற்கனவே நம்மளை விட்டுட்டாங்கடா, அம்புட்டு வேறும் நம்முடைய காசு பணம் நமக்கு உதவலையே, காப்பாத்த யாருமே இல்லையே என்று பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இன்னொன்னு வந்து பக்கத்துல கொடூரமா பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு, நீ யாரப்பா என்ற அந்த மனிதன் கேட்கும் பொழுது, நான் தான் உன்னுடைய அமல்கள், நீ என்னென்ன கெட்ட அமல்கள் செய்தாயோ அதெல்லாம் நான் தானப்பா, இனிமே நான் தான் உனக்கு. இப்படி இருக்குங்க நிலைமை. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்திருக்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த எபுலுவுக்கும் ஐயுக்கும் அகசனுல் அமலா. உங்களுக்கு வாழ்வையும் தந்திருக்கிறோம், மரணத்தையும் தந்திருக்கிறோம், உங்களில் யார் அழகிய செயலுக்குரியவர்கள் என்று உங்களை சோதிப்பதற்காக. அந்த நண்பன் தான் நமக்கு உதவுவான்.
அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வரும் பொழுது அவன் என் இறைவனே என்னை உலகுக்கு பூமிக்கு திரும்ப அனுப்புவாயாக என்று கூறுவான். மரணம் வந்துருச்சு, அப்பதான் அவனுக்கு புத்தி வருது, அவன் உதவல, இவன் உதவல, எல்லாம் கைவிட்டானுங்க, இவன் ஒருத்தந்தான், அவனை நண்பனாக சேர்த்துக்கவே இல்லை, அவனுக்காக நான் எதையும் செய்யல, கொஞ்சம் வாய்ப்பு கொடு, திரும்ப நீ விடு, நான் விட்டு வந்ததுல நல்ல காரியங்களை செய்வதற்காக ஒரே ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடு, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார் என்று அல்லாஹ்விடத்தில் பேசுவான். அதுக்கு அல்லாஹ் சொல்லுவான், அவ்வாறு இல்லை, அதெல்லாம் வெறும் வார்த்தை, எவ்வளவோ வாய்ப்பளித்தேன், எவ்வளவோ நாட்களை கொடுத்தேன், எல்லாத்தையும் நீ வீணாக்கிட்ட, உனக்கு முன்னாடி ஒரு திரை இருக்கிறது, உன்னால நீ அதை கடந்து போக முடியாது, முடிந்து விட்டது. இன்னும் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்ல வழியில் செலவிடுங்கள். உங்களுக்கு வாழ்வையும் கொடுத்துட்டோம், மரணத்தையும் கொடுத்துட்டோம், அந்த மரணம் வருவதற்கு முன்பாக நல்ல வழியில வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். அதெல்லாம் அமைச்சுக்காம முடிச்சுக்காம வாழ்க்கை முடிந்த பிறகு அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பான். இறைவா, எனக்கு குறைந்த காலம் வரைக்கும் நீ எனக்கு அவகாசம் அளித்திருக்க கூடாதா? இன்னும் ஒரு 10 நாள் கொடுத்திருக்க கூடாதா? நான் சேர்த்ததையெல்லாம் செலவழித்துட்டு வந்திருப்பேனே என்று அவனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் அவன் கேட்பான். நல்லவனா ஆயிருப்பேனே என்று சொல்லுவான். அதெல்லாம் சும்மா சொல்றான், அவ்வளவுதான், வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது, நமக்கு உலகத்துக்கு உண்டான திரை வந்து விட்டது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வருமாறு சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அனைத்து செயல்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன, ஆனால் 3 விஷயங்களை தவிர, நிலையான தர்மம், சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மம், பயனளிக்கக்கூடிய கல்வி, உங்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய நல்ல மக்கள், பிள்ளைகள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவ்வளவுதான் உங்கள்கிட்ட தொடர்ந்து வரும். ஏதாவது நீங்க வாழ்ற காலத்துல நிலையா வர்ற மாதிரி, உங்களுடைய மறுமைக்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு மறுமை வரைக்கும் நிரந்தரமா வர்ற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை பூமியில் செய்துவிட்டு நீங்கள் போனால் அது உங்களுக்கு வரும். ஏதாவது நல்ல கல்விகளை பிறருக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக அது போய் சேரும், அப்படியே வாழையடி வாழையாக போய்கொண்டே இருக்கும், அதன் மூலமாக உங்களுக்கு நன்மை வரும். உங்களுடைய பிள்ளைகள் இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் உங்களுக்காக பிரார்த்திப்பாங்க. அவங்களுக்கு குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், அவங்களுக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் தான், அவங்களும் போய் சேர்ந்துருவாங்க. நிரந்தரமா வரக்கூடியது நாம் ஏற்படுத்தக்கூடிய நிலையான தர்மங்கள் தான். அப்ப பொதுவா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே வேண்டாம் என்று சொல்லல. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வல் முஃமினூன வல் முஃமினாத்தி அவுலுவும் பவுலுவும் அவுலியாவு பால், இறை நம்பிக்கை கொண்ட மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வாசகத்தையே சேர்த்து சொல்றான், பால் அப்படின்னு சொல்றான். நண்பர்கள் 2 பேரும். நட்பை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் கூடாதுன்னு சொல்லல. நட்புடைய இலக்கணம் என்னன்னா, அவங்க உங்க மறுமைக்கு உதவக்கூடியவங்களாக, நீங்க செய்யக்கூடிய தப்பை கண்டிக்கக்கூடியவராக, நன்மையை உங்களுக்கு தூண்டக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா ஓகே. அதையும் அல்லாஹ் அந்த வசனத்துல 9வது அத்தியாயத்துடைய 71வது வசனத்துல சொல்றான், ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவிக்கொள்வார்கள், தீமையை தடுத்துக்குவாங்க, தொழுகையை நினைவூட்டுவாங்க, ஜக்காத்தை வழங்க சொல்லிக்குவாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு தேவைதான் அல்லாஹ் சொல்றான். நட்பு கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லல, பொருளாதாரத்தை திரட்ட வேண்டாம்னு சொல்லல, நல்ல வசதி வாய்ப்பை வாழுங்கன்னு சொல்லல, அதெல்லாம் வேண்டாம்லாம் அல்லாஹ் சொல்லல. எல்லாமே உங்களுடைய மரணத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கையை தடுத்து விடக்கூடாது, அதை பாழ்படுத்தி விடக்கூடாது. நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் நமக்கு ஓடோடி வந்து உதவக்கூடிய, மறுமையிலையும் நம் மரணத்துக்கு பிறகு உதவக்கூடியது நம்முடைய நிலையான தர்மங்கள், நிலையான அமல்கள், நல்ல அமல்கள், தொழுகை, இந்த மாதிரி இபாதத்துகள் தான். அப்ப அதுல அதிக கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அதற்கு புரிய வைப்பதற்காகத்தான் அந்த சம்பவத்தை சொன்னோம். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு இந்த உலகத்தை ஒரு பரீட்சை கூடமாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த உலகத்துல நம்முடைய வாழ்வை சிறப்பானதாகவும் நல்ல அமலுக்குரியதாக மாற்றி, மறுமையிலும் மன்னரை வாழ்க்கையிலும் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வெகுமதிகளும் நற்பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கின்றேன்.